ஹாய் கைஸ், வெல்கம் டு பிளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எஸ்ஆர்ஹெச் விசஸ் கேகேஆர் மேட்ச் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்ஹெச் சூஸ் டு பேட்டிங். எங்களால இந்த வெயில ஃபீல்டிங்லாம் பண்ண முடியாது அப்படின்னு பேட்டிங் எடுத்துட்டாங்க. விராட் கோலி, ரோஹித் சர்மா இவங்க 2 பேர் தவிர இப்ப 3வது ஆளா மனிஷ் பாண்டே உள்ள வந்திருக்காரு. என்ன இது அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனிஷ் பாண்டேவும் 19 சீசனா விளையாட போறாரு. ஃபர்ஸ்ட் சீசன்ல இருந்து இப்ப வரைக்கும் 3 பேர் தான் ஆடி இருக்காங்க. யாருன்னா ரோஹித் சர்மா, மனிஷ் பாண்டே, விராட் கோலி இவங்க 3 பேரும் தான். அபிஷேக் சர்மா வந்தோடனே சூப்பரா ஸ்டார்ட் பண்ணாரு. ஒரு 6 ஒரு 4ஓட ஸ்டார்ட் பண்ணாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் 9 போட வந்தாரு. அவரையே அழகா 6 எடுத்தாரு. ஆனா என்னன்னு தெரியல, உடனே அவருமே அவுட் ஆயிட்டாரு. இன்னைக்கு 10 பால் ஆடி 15 ரன் மட்டும் தான் அடிச்சிருந்தாரு. டிராவிஸ் ஹெட் அவுட் ஆயிட்டா அபிஷேக் சர்மா அடிப்பாரு. அபிஷேக் சர்மா அவுட் ஆயிட்டா டிராவிஸ் ஹெட் அடிப்பாரு. இன்னைக்கு அதே மாதிரிதான். அபிஷேக் சர்மா அவுட் ஆனோடனே டிராவிஸ் ஹெட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. 4.3 பால்லையே டீம் ஸ்கோரு 50 வந்துருச்சு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 71 ரன், ஒரு விக்கெட். இது எஸ்ஆர்ஹெச்சுக்கு பாக்குறப்ப கம்மியான ஸ்கோர் தான் பவர் பிளேல. டிராவிஸ் ஹெட் இன்னைக்கு சூப்பரா ஆடினாரு. 22 பாலுக்கே ஹாஃப் செஞ்சுரி போட்டுட்டாரு. சீசனோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் சுத்தமா பர்ஃபார்ம் பண்ணல. இப்போ செகண்ட் ஹாஃப்ல சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. சூப்பரா ஆடிட்டு இருந்த டிராவிஸ் ஹெட் 28 பாலுக்கு 61 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு விட்டாரு. இன்னைக்கு செமையான நாக்கு ஆடினாரு. டோட்டலா 3 6 9 4, அதுலயே அவ்வளவு ரன் அடிச்சிட்டாரு. ரோமன் பவல் இன்னைக்கு அருமையான ஒரு கேட்ச் பிடிச்சாரு. சன்னுக்கு ஆப்போசிட்ல வேற நின்று அதை ஜம்ப் பண்ணி கேட்சை கொடுத்து டைவ் அடிச்சாரு. அதுவும் முக்கியமான கிளாசனோட கேட்ச் அது. ஒரு சைடு இஷன் கிஷன் சூப்பரா ஆடிட்டு இருக்காரு. இன்னொரு சைடு வர நியூ பேட்டர்ஸ்லாம் அடிக்கிறேன் அப்படின்னு அவுட் ஆயிருப்பாரு. இஷான் கிஷனுக்கு சிங்கிள் தட்டி கொடுத்தாலே அவரு ஆடுவாரு. சம்ரான் ரவிச்சந்திரன் அடிக்கிறேன்னு அடிக்க போய் 4 பாலுக்கு 4 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி கொஞ்சம் மேட்சா சூப்பரா போட்டுக்கிட்டு இருக்காரு. பழைய ஃபார்முக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு இருக்காரு. இன்னைக்குமே வேரியேஷன்லாம் சூப்பரா கொடுத்துட்டு இருந்தாரு. அடுத்ததா வந்த அங்கித் சர்மாவும் 9 பாலுக்கு 6 ரன் அடிச்சு கேட்ச் கொடுத்துட்டு போயிட்டாரு. வருண் சக்கரவர்த்தி அங்கித் சர்மாவோட சேர்த்து மொத்தம் 3 விக்கெட் இன்னைக்கு எடுத்திருந்தாரு. அதுக்கப்புறம் எஸ்ஆர்ஹெச் பேட்டர்ஸ் வரிசையா அவுட் ஆயிட்டே இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சைல் அரோரா வந்து 6 பாலுக்கு 2 ரன் மட்டும் அடிச்சு அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. நம்ம தாத்தா சுனில் நாராயணுக்கு ஐபிஎல்ல 200வது விக்கெட். ஐபிஎல்ல 200 விக்கெட் அப்படின்னா எவ்வளவு பெரிய நம்பர் பாத்துங்க. இஷன் கிஷன் கடுப்பை நான் ரன் அடிக்கிறேன்டா அப்படின்னு சுத்த போய் அவுட் ஆயிட்டாரு. 29 பாலுக்கு 42 ரன் அடிச்சு அவுட் ஆயிட்டாரு. சுனில் நாராயணுக்கு 2 விக்கெட். இன்னைக்கு பேட் கமின்ஸ் வந்தோடனே அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. 8 பாலுக்கு 10 ரன் அடிச்சு காட்டன் போல்ட்ல அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் யாருமே ஒழுங்கா ஆடல. வரிசையா எல்லாருமே அவுட் ஆயிட்டு இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியா 19 ஓவர்லயே ஆல் அவுட் எடுத்துட்டாங்க. 165 ரன் தான் அடிச்சிருந்தாங்க. அதுல 61 ரன் டிராவிஸ் ஹெட் தான் அடிச்சது. 166 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஸ்கோர். வருண் சக்கரவர்த்தியும் நாராயணும் சூப்பரா போட்டிருந்தாங்க. வருண் சக்கரவர்த்தி 3 விக்கெட்டும் சுனில் நாராயணும் 2 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஈஸியான டார்கெட் 166. வந்த உடனே ஃபின் ஆலன் அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபர்ஸ்ட் ஓவர் அபிஷேக் சர்மா போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் பாலே ஃபுல் டாஸ். அதுல ரஹானே ஹிட்லாம் பண்ணாம அழகா பவுண்டரிஸ் அடிச்சாரு. 2 பேருமே நல்லா ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பேட் கமின்ஸ் 4வது ஓவர் போட வந்தாரு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட்ல பவுண்டரி போயிடுச்சு. 2வது பால் 6 2 6 2 4. லாஸ்ட் பால் அடிக்க போறேன்னு போய் கேட்ச கொடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதான் அவ்வளவு ரன் வந்துருச்சு. லாஸ்ட் பால் சிங்கிள் இல்லைன்னா டிஃபென்ஸ் ஆடி இருக்கலாம். அதையும் அடிக்க போறேன்னு ஃபின் ஆலன் அவுட் ஆயிட்டு போயிட்டாரு. அதான் ரன் வந்துருச்சு அப்படின்னு ரஹானே ஹிட் பண்றதை விட்டுட்டு கீழேயே ஆடிக்கிட்டு இருந்தாரு. கடைசியா பவர் பிளேல 6 ஓவருக்கு 71 ரன், ஒரு விக்கெட். இதுக்கப்புறம் அவங்க 6 4 அடிக்காம கீழே ஆடினா கூட வின் பண்ணிடலாம். ரகுவன்ஷி வந்ததுல இருந்து சூப்பரா ஆடிக்கிட்டு இருக்காரு. ரஹானே கீழே ஆடுறதுனால ரகுவன்ஷி ஹிட்டிங் பொசிஷனை எடுத்தாரு. இஷான் மலிங்க ஓவர்ல தொடர்ந்து 2 6 அடிச்சு அசத்திட்டாரு. அந்த ஓவரை நல்லா அடிச்சதுக்கு அப்புறம் ரெக்வயர்ட் ரன் ரேட்டு 6.3க்கு வந்துருச்சு. ரகுவன்ஷி இந்த டோட்டலை ஸ்லோவா தான் ஆடி ஜெயிச்சா நல்லது அப்படின்னு ஸ்லோவா ஆட ஆரம்பிச்சிட்டாரு. கடைசியா 39 பாலுக்கு ஹாஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. இன்னொரு சைடு ரஹானே ரொம்ப நிதானமா ஆடிட்டு இருந்தாரு. கடைசியா 36 பாலுக்கு 43 ரன் அடிச்சு அவருமே அவுட் ஆயிட்டாரு. மேட்சை முக்காவாசி முடிச்சுட்டு தான் அவுட் ஆனாரு. அது வரைக்கும் ஸ்லோ ஆன கேகேஆர் ரிங்கு சிங் வந்ததுக்கப்புறம் நெட் ரன் ரேட் வேணும் அப்படின்னு குயிக்காக மேட்சை முடிக்க பார்த்தாங்க. ரிங்கு சிங்குமே வந்து நல்லா ஹிட் பண்ணாரு.
கடைசியாக 19வது ஓவரில் தான் மேட்சை ஃபினிஷ் பண்ணாங்க. என்னதான் ஃபின்னாலன் விக்கெட் ஸ்டார்டிங்லேயே விழுந்தாலும் ரஹானேவும் ரகுவன்ஷியும் சேர்ந்து ஸ்லோவாக ஆடி மேட்சை கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. இதுதான் கேகேஆர் வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. கேகேஆர் இப்போ தான் எஸ்ஆர்ஹெச் கிட்ட தொடர்ந்து 2 மேட்சுமே வின் பண்ணியிருக்காங்க ஒரு சீசனில். இன்னைக்கு சூப்பராக பவுலிங் போட்டு 3 விக்கெட் எடுத்த வருண் சக்கரவர்த்திக்கு தான் இன்னைக்கு மேன் ஆஃப் த மேட்ச். ரொம்ப நாள் கழிச்சு வருண் சக்கரவர்த்தி மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறாரு. இவர் இதே ஃபார்மை கண்டினியூ பண்ணால் சூப்பராக இருக்கும். இன்னைக்காவது எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சு பஞ்சாப் கிங்ஸை செகண்ட் பிளேஸ் கொண்டு வருவாங்க அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு எஸ்ஆர்ஹெச்சுமே தோத்துட்டாங்க. வழக்கம் போல் பஞ்சாப் கிங்ஸ் தான் டாப் ஆஃப் த டேபிள். எஸ்ஆர்ஹெச் 10 மேட்ச்சில் 6 மேட்ச் வின் பண்ணி 4 மேட்ச் தோத்துட்டாங்க. 12 பாயிண்டோட 3rd பிளேஸில் இருக்காங்க. நெட் ரன் ரேட்டுமே கொஞ்சம் நல்லா இருக்கு. 0.64 இருக்காங்க. கேகேஆர் ஸ்டார்டிங்கில் என்னதான் ரொம்ப மோசமாக தோத்தாலும் இப்போ வரிசையாக ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க. 9 மேட்ச்சில் 3 மேட்ச் வின் பண்ணி 5 மேட்ச் தோத்துட்டாங்க. ஒரே மேட்ச்சு ட்ரா ஆகி 7 பாயிண்ட் எடுத்து 8வது பொசிஷனில் இருக்காங்க. அவங்களோட நெட் ரன் ரேட்டும் முன்னாடியை விட இப்போ கொஞ்சம் நல்லாவே வந்திருக்கு. -0.539க்கு வந்துருச்சு. இனிமே வர மேட்சஸ்லாம் அவங்க இப்படியே ஜெயிச்சுக்கிட்டே இருந்தால் போதும், அவங்க பிளே ஆஃப்க்கு வரத்துக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோவை ஐபிஎல் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்போர்ட்ஸில் என்ன டவுட்னாலும் உடனே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் பற்றின அப்டேட் தெரிஞ்சுக்க ப்ளே ஸ்போர்ட்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.